ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா மற்றும் த்ரிஷாவோட நடிப்பில் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்க சூர்யாவுடைய 45வது திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூர்யா பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தை முடிச்ச கையோட ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் தன்னோட 45வது படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த படமும் ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஹைப்பையை கிரியேட் பண்ணி இருக்குன்னு தாங்க சொல்லணும். காரணம், ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட கூட்டணி தான். அது மட்டும் இல்லைங்க, பல வருடங்களுக்கு அப்புறமா இந்த படத்துல சூர்யா கூட த்ரிஷாவும் நடிக்க இருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா 2 விதமான வேடங்கள்ல நடிக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஒரு கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷனாவும், இன்னொரு கதாபாத்திரம் ஒரு கடவுளாவும் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்குன்ட்டு கூட ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஜூன் 23ஆம் தேதி நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அதனால அவர் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தோட டைட்டிலை அறிவிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஜூன் 23ஆம் தேதி இந்த கருப்பு படத்தோட டீசரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக இருக்கு. 2 விதமான கதாபாத்திரம், அதாவது ஒருத்தர் சாதாரண மனுஷன், இன்னொருத்தர் கடவுள். இந்த கடவுள் கதாபாத்திரம் தான் வழக்கறிஞரா மாறி கோர்ட்ல வாதாடுற மாதிரியான காட்சிகளை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் சூர்யா கடவுள் கதாபாத்திரத்துல எந்த மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்துறாருன்றத. ஒரு படத்துல கமிட் ஆயிட்டாரு அப்படின்னா மனுஷன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னையே அர்ப்பணிச்சு அந்த படத்துக்காக முழு ஈடுபாட்டோட நடிச்சு கொடுக்கிறவர் தான் சூர்யா. அதனால இந்த படத்துலையும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மெனக்கெட்டு கண்டிப்பா நடிச்சிருப்பாரு. அதுவும் கடவுள் கதாபாத்திரம் சொல்லவே வேணாம். பொறுத்து இருந்து பார்ப்போம் சூர்யா ஆர்ஜே பாலாஜி கூட்டணியில வர்ற இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்றத.